இந்தியாவிலேயே முதல்ல பேசப்பட்ட மொழி தமிழ். அந்த மொழிக்கு தான் முதல் எழுத்து உண்டாச்சு. இந்தியாவில் இருக்கிற அத்தனை எழுத்துக்களுக்கும் அடிப்படையான எழுத்து தமிழ் எழுத்து தான். இந்த தமிழ் எழுத்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து இன்றைக்கி இந்த நிலைக்கு வந்திருக்கு. தொடக்கத்தில் தமிழி, அது வினாது வளர்ச்சி வட்டெழுத்து, இது ரெண்டும் தமிழ்நாட்டில் வழங்கின எழுத்துக்கள். அதில் தான் தமிழ் எழுத்து உண்டாச்சு. அதுக்கு இடையில் கிபி 6ஆம் நூற்றாண்டு வாக்கில் வடக்கே இருந்து வந்த அரசர்கள் வடமொழி பேசுகின்றவர்கள் மாநிலத்தில் எடுத்தப்பட்டு நம்ம தமிழ்நாட்டில் நுழைகிறாங்க. தமிழ்நாட்டு நுழைஞ்ச பின்னால இங்கே சமஸ்கிருதம் திணிக்கப்படுகிறது. அந்த சமஸ்கிருதத்தை எழுதுறதுக்காக ஒரு எழுத்தை உண்டாக்கிட்டாங்க. அந்த எழுத்து தமிழ் எழுத்து போலவே ஒரு எழுத்து உண்டாக்கிட்டாங்க. அதுக்கு கிரந்தம்னு பேர். தமிழ்நாட்டில் நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம வழக்கத்தில் ஷா, ஷா, ஹா அப்படிங்கிற ஒரு 4 ஷா, இந்த 4 எழுத்தை பயன்படுத்தலாம். இது கிரந்த எழுத்து தான். ஆனால் மற்ற எழுத்துக்கள் எல்லாத்தையும் கல்வெட்டுகளில் தான் பார்க்கலாம். ஏன்னா கல்வெட்டுக்கள் இடையிடையே வடமொழி சொற்களை தெரிஞ்சதுனால அந்த எழுத்துக்களை இங்கே வர வேண்டிய ஏற்பட்டது. அது கல்வெட்டை படிக்கணும்னு சொன்னோம்னா நமக்கு கல்வெட்டு படித்து வரலாற்றை ஆராய வேண்டும் என்றால் நமக்கு அந்த எழுத்து தெரிஞ்சுக்கணும். இந்த எழுத்து பயிற்சி நாங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 7-8 பேர் மேலே பயிற்சி கொடுத்துருக்கோம். இந்த பள்ளியில் ஒரு முயற்சி செஞ்சு புதுசாக தொடங்கியிருக்காங்க. இந்த கிரந்த எழுத்து பயிற்சியை இது வரைக்கும் இந்தியா எனக்கு தெரிந்து எங்கேயுமே தனிப்பட்ட முறையில் பயிற்சி கொடுத்து போட்டிக்கு வந்ததாக சான்று இல்லை. இந்த பள்ளியில் முதல் முறையாக ஒரு பெரிய முயற்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த பள்ளியிலேருந்து ஒரு 5 பேர்த்தை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த எழுத்துக்களை எழுதுகிறாங்க. இந்த எழுத்துக்களை எழுதுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுத்துருக்கோம். ஒரு 4 மணி வயசு கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க எவ்வளோ எழுதுறாங்களோ அதான் முதல் ரெக்கார்டு. ஏன்னா இது வரைக்கும் எழுதாதனால ரெக்கார்டு சொல்ல முடியாது. இப்பொழுது எவ்வளோ நேரத்தில் எழுதுறாங்கன்னு பார்க்கணும். இந்த 5 பேர்த்துக்கும் 1330 திருக்குறளையும் பிரித்து கொடுத்து எழுத சொல்லியிருக்கோம். எழுதி விட்டுருக்காங்க, எழுதிட்டு இருக்காங்க. இதான் முதல் முயற்சி. உங்கள் பேர்? என்னுடைய பேர் குழந்தைவேலன். நான் தொழில் துறையில் 30 ஆண்டுகள் வேலை செய்து கல்லூரியில் வேலை செய்து இப்பொழுது ஓய்வு பெற்று 20 ஆண்டாச்சு. இந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் போய் பயிற்சி கொடுத்துருக்கேன். குறிப்பாக உலகத்தமிழ் நிறுவனத்தில் இது வரைக்கும் 7-8 ஆயிரம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன். இன்றைக்கும் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம்.